ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ வந்து களி போர்ஷன் எடுத்துக்கலாம், அதாவது ஹிப் பெல்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். மொத்தம் நமக்கு 2 பீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ 2 பீஸையும் இப்படி எடுத்துட்டு இந்த ரெண்டையும் இப்படி வச்சு அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேக் சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பீஸோட ஒரு சைடு, இன்னொரு பீஸோட ஒரு சைடு. ஓகே, உள் பக்கமா எடுத்துட்டு டோட்டலா வந்து நம்ம இந்த சைடு 1 இன்ச்சும் அந்த சைடு 1 இன்ச்சும் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ கரெக்டா அந்த 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி அகைன் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு. ஓகே, ஸோ பேக் சைடு களிக்கு நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் சைடுக்கு இதோட ஆப்போசிட் போர்ஷன் எடுத்துட்டு ஒன் இன்ச் தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விட்டணும். ஓகே, இப்போ வந்து 1 இன்ச் கேப்லேயே ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் தான் விட்டுருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்படிதான் ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ இங்கிருந்து ஒரு 1 இன்ச் வந்து மேல ரோப்புக்கு விட்டுருந்தோம். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு அகைன் நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இந்த கேப் வழியா தான் ரோப் வந்து வெளியில எடுப்போம். ஓகே, இப்போ 1 இன்ச் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீடில எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு அகைன் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த கேப் விட்டோம் இல்லைங்களா, அத வந்து இப்படி அந்த த்ரெட்டை கட் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளாத்தை இப்படி ஓபன் பண்ணி விட்டுறலாம். ஓபன் பண்ணிட்டு இப்படி சென்டரா ஓபன் பண்ணிக்கோங்க. சென்டர் ஓபன் பண்ணீங்கன்னா 2 சைடும் நமக்கு கிளாத் கிடைக்கும். இதுல ஒரு சைட இந்த சைடுல டபுள் ஃபோல்டிங் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணணும். So double folding method. Next இதோட ஆப்போசிட் சைடுல அகைன் இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணி இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்க வந்து கேப் விட தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிட்டே வரதுதான். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்ல ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து மேல வந்து ரோப்புக்கு 1 இன்ச் விட்டுருந்தோம். கரெக்டா அந்த 1 இன்ச்ல இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். எனக்கு வந்து இந்த இடத்துல பார்டர் இருக்கறனால நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு பிசுறு இருந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டா அந்த 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ண போறோம்.
ஸோ ரோப் வந்து தனியா நம்ம அட்டாச் பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி ரோப் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த 1 இன்ச் வந்து நம்ம இங்க இடையில விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த கேப் வழியா இப்படி உள்ள விட்டு இப்படி வெளியில எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நல்ல பக்கம். இப்ப உள் பக்கத்து வழியா விட்டுட்டு வெளிப்பக்கம் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டு ஸோ ரோப் உள்ள வச்சுட்டே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தனியா ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இத வந்து ஃபினிஷ் பண்ற ஏரியால இந்த ரோப் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோப்ப இங்க இருந்து இப்படி உள்ள விட்டு இப்படி ஓபன் பண்ணி வெளியில எடுக்கணும். ஓகே, சோ இங்க இருந்து உள் பக்கமா இருந்து எடுத்து இப்படி வெளிப்பக்கமா எடுத்து விட்டுறணும். இப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. வெளியே எடுத்துறோம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃப்ரண்ட். நம்ம வந்து ரோப் ஆல்ரெடி கோத்துட்டோம். அடுத்து இது வந்து பேக். ஓகே, சோ உங்களுக்கு எவ்வளவு ரோப் தேவையோ அவ்வளவு வந்து கம்ப்ரஸ் பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ மொத்தம் இது டோட்டலா 4 பீஸா இருந்துச்சு. இப்ப 2 பீஸா பிரிச்சு எடுத்துக்கலாம். சோ ஒரு சைடோடைய பேக் சைடு எடுத்துக்கோங்க, உள் பக்கம் எடுத்துட்டு இப்ப ஸ்டிச் பண்ண போறோம். சோ ரெண்டும் ஈக்குவலா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. ஓகே, மேலையும் ஈக்குவலா இருக்கணும், கிராஸ் சைடும் ஈக்குவலா இருக்கணும், இந்த சைட்லயும் ஈக்குவலா இருக்கணும். சோ இங்கேயும் ஆங்கிள் ஏரியா சேமா தான் இருக்கும். இங்க சைட்ல வர்றது வந்து நம்மளுடைய ஹூக் அண்ட் ஐ பட்டிக்கு வச்சிருக்கிற இடம். சோ இத வந்து ஈக்குவலா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேஸை விட்டுட்டு, இந்த ஹூக் பட்டி வைக்கிற இடத்த விட்டுட்டு ரிமைனிங் போர்ஷனை இங்க இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோமோ அந்த அளவுல தைக்கிறோம். ஸோ இது வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கறதுனால துணி வந்து இழுத்து கொடுத்துரும். அதனால ரொம்ப இழுத்து தைக்க கூடாது. கரெக்டா அந்த நாச்சஸ் ரெண்டு சேமா வருதான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இழுக்காம வச்சு தைக்கணும், அப்பதான் கரெக்டா வரும். இது வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கறதுனால ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா இப்படி இழுக்கும் போது பிரியறதுக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இந்த பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹூக் அண்ட் ஐ பட்டி. இதுக்கு என்ன பண்ணோம்னா, இதை ஓபன் பண்ணிட்டு எவ்வளவு சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோமோ அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி இங்க பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ பாட்டம் ஃபினிஷ் பண்றதுக்கு நம்ம 1 இன்ச் விட்டோமா, 1/2 இன்ச் விட்டோமா, அதை பார்த்துட்டு கரெக்டா அதே அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாட்டம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த இடத்துல ஹூக் அண்ட் ஐ பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஓபன் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து எவ்வளவு சீம் அலவன்ஸ் விட்டோமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டா அந்த மார்க் பண்ண ஏரியாலேயே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படியே கிராஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
உள்பக்கமா இது ரெண்டையும் ஈக்குவலா வச்சுட்டு இந்த ஹூக் அண்ட் ஐ பட்டியை விட்டுட்டு ரிமைனிங் பிளேஸ்ல ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ தையல் விட்டமோ அந்த அளவு. இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஓபன் பண்ணி கரெக்டா ஆங்கிள் ரவுண்ட் என்னவோ அதே அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து லெக் ரெண்டோட சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு லெக்கையும் எடுத்து பார்க்கணும். இது இதோட கிராச் ஏரியா, இது இதோட கிராச் ஏரியா. ஸோ இந்த ரெண்டு கிராச் ஏரியாவும் ஒன்னா வர மாதிரி இப்படி ஜாயின் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி இது வந்து உள் பக்கமா தான் இருக்கு. ஸோ ஒரு பீஸோட கிராச் ஏரியாவும் இன்னொரு பீஸோட கிராச் ஏரியாவும் ஒரு சைடு மட்டும் எடுத்துட்டு இப்படி ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணிக்கணும், இன்னொரு சைடுல பேக் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ கிராச்சும் ஒன்னா மீட் ஆகணும். இப்படி இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி பெண்ட் ஆகி அப்படியே ஆப்போசிட் சைட் போயிடணும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது கிராச்சும் ஒன்னா மீட் ஆகணும். இந்த இடத்துல இங்க வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து
இப்படி உள் பக்கமா ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். இதோட ஆப்போசிட் சைட்லயும் உள் பக்கமா ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி இப்படி எந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதாவது ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கண்டிப்பா லாக் பண்ணிருங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல வந்து இந்த இடம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லாக் பண்ணிட்டோம்னா ஓப்பன் ஆகாது. அங்கிருந்து அப்படியே கண்டினியூவா பேக் சைட் போயிடலாம். ஸோ இன்னொரு சைடு கிராச் ஏரியால முடிஞ்சிடும். இதுக்கு அப்படியே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம், அப்பதான் ஓப்பன் ஆகாது. ஓகே, இப்போ கிராச் ஏரியா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஹிப் பெல்ட் பேண்ட் ரெண்டையும் அட்டாச் பண்ண போறோம். ஸோ அட்டாச் பண்றதுக்கு என்ன பண்ணா, ஹிப் பெல்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதோடைய சென்டர் ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணி இதை வந்து இப்படி 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 4ஆ ஃபோல்ட் பண்ற இந்த இடத்துல நாச் பண்ணிக்கலாம். ஏன் இங்க நாச் பண்றோம் அப்படின்னா, எந்த இடத்துல ஃப்ரண்ட்ல ப்ளீட் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேண்ட் எடுத்துக்கோங்க. பேண்ட்ல ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேக் சைடு எடுத்துக்கலாம். ஸோ பேண்டோடைய நல்ல பக்கமும் இந்த ஹிப் பெல்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்னா மீட் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது கிராச்சோடைய ஒரு சைடு, இது ஹிப் பெல்ட்டோடைய பேக் சைடு. பிகாஸ் பேக் சைடு தான் நம்ம இந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டும் இப்படி ஒன்னா மீட் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடோடைய லெஃப்ட் சைட்ல ஒரு நாச் இருக்கும் அண்ட் ரைட் சைட்ல ஒரு நாச் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு நாச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நம்ம ஏன் இந்த நாச் வைக்கிறோம் அப்படின்னா, இங்க இருந்து தான் பேக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நாச் ஏரியாவில இருந்து பேக் சைடு ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ 1/2 inch கேப்லயே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இது எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடு இன்னொரு நாச் போட்டிருக்கோம் அது வரைக்கும். ஸோ இன்னொரு சைடு நாச் நமக்கு இங்க இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வர்றது வந்து ஃப்ரண்ட்.
ஸோ ஃப்ரண்ட்ல கட்ட கிராச் ஏரியாவுக்கு பக்கத்துல தான் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வரணும். ஸோ கிராச் ஏரியா எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இங்க இருக்கு. ஓகேங்களா, கிராச் ஏரியா நமக்கு இங்க இருக்கு. ஸோ கிராச் ஏரியாவும் இந்த ஹிப் பெல்ட்டோட சென்டரும் ஒன்னா இப்படி மீட் ஆகணும். ஸோ ரிமைனிங் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாம் தான் ப்ளீட் வைக்கிற ஏரியா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இப்ப ப்ளீட் வைக்கணும். ஸோ இங்க கிராச் கிட்ட வர வர நம்ம வந்து இங்க ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5 இன்ச் ஆர் 6 இன்ச் வந்து கண்டிப்பா ப்ளீட் வைக்கணும். நெக்ஸ்ட் கிராச் ஏரியாவும் சென்டரும் ஒன்னா வர மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட்ல இங்கேயும் ப்ளீட் வைக்கணும். ஸோ இந்த சைடு ப்ளீட் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஒரு ஸ்டிச் போடாம 2 ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதை அப்படியே கண்டினியூவா ஃபுல்லா ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஓவர்லாக் மிஷின் இருந்தால் நீங்கள் வந்து ஓரத்தில் ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இதோட ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் இதோட ஃபைனல் லுக். இங்கே பாருங்க, ஆல்ரெடி நம்ம வந்து ரோப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஹிப் பெல்ட், இந்த இடத்துல வந்து பேண்ட் போர்ஷன் இருக்கு. இது வந்து கிராச் ஏரியா, இங்க வந்து கிராச் ஏரியா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இது வந்து கிராச் ஏரியா அண்ட் இது வந்து லெக்கோடைய ஒரு போர்ஷன். இது வந்து கேதரிங் ஏரியா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிள் ரவுண்ட் வரைக்கும் தான் நம்ம அளவே வச்சிருப்போம். இது வந்து இப்படி ஓபன் பண்ணி போட்டுட்டு இங்க ஹூக் அண்ட் ஐ வச்சு இங்க வந்து இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இப்படி க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது வந்து இதோட ஆப்போசிட் சைடு, இந்த இடத்துல ஹூக் அண்ட் ஐ வச்சிருவோம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போவோம்.